ஒரு துவா ஒன்று சொல்லுவேன். அந்த துவாவை ஓதினால் உன் புள்ள வெளியே போயிட்டு பைக்கில் உள்ளே வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகாமல் வருவானே, அதுக்கு ஒரு செய்தி எங்கள் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் முடிக்கும்போது சொல்லுவேன். உன் மக வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது காதலில் சிக்காமல் ஸ்கூல்லேருந்து வருவாள்ல, அதுக்கு ஒரு செய்தி எங்கள் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதை கடைசியாக சொல்லுவேன். சகோதரர்களை, அந்த ஒரு துவாவை மட்டும் சொல்கிறேன். அந்த பிள்ளைகள் வெளியே போனால் பாதுகாப்பாக வர்றதுக்கு இது பண்ணுறதுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த துவாவும் இந்த இந்த போதை அடிமையாகாமல் உன் பிள்ளைகள் இருக்கிறதுக்கு ஒரு துவா அது சொல்கிறேன். குறிச்சிக்குங்க. இல்லைன்னா உங்கள் அஜர்த்திட்ட சொல்லிட்டு போகிறேன். அவர் எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுவார்ல, இந்த போட்டோ இப்போ தான் எல்லாத்தையும் இதில் எடுத்துடுறாங்களே உடனே. மொதல் துவா குரானில் வருது. உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது கழுத்தில் கையை வச்சு உஃபவ்விது அம்ரி இலல்லா அப்படின்னு சொல்லணும். குரானில் வர்ற வசனம் உஃபவ்விது அம்ரி இலல்லா. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவன் பைக்கில் போனான் அப்படின்னு சொன்னால் அவன் எஃபிசெட்டு அவன் 120 முறுக்குனா மலக்கு பக்கத்தில் நின்று 80 திருப்புவார். இவன் இங்கே 120 முறுக்குவான், அவர் 80 திருப்புவார். இவன் ஒன்றும் அல்லாஹ் போனது மாதிரி கொண்டு வந்துடுவான். 1500 வருஷமாக இந்த உம்மத்து அதனால் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கு. உஃபவ்விது அம்ரி இல்லல்லா. உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு இதை ஓதி அனுப்புனீங்கன்னா அந்த ரோட்டில் போகும்போது எவனாவது ஒருத்தன் பார்க்கணும் கொள்ளணும்னு நின்றுக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், அவன் கண்ணுக்கு உங்கள் பிள்ளை கிளவி மாதிரி தெரியவா, தொலைஞ்சு போகிறா. அவன் கெட்டுற புருஷனுக்கு நல்லா தெரிஞ்சால் போதுமே தவிர ஊரானுக்கெல்லாம் என் பிள்ளை தெரிய வேண்டியதில்லை. உஃபவ்விது அம்ரி இல்லல்லா சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்கிறான், இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். உன் பிள்ளைய அல்லாஹ் ஊடு கொண்டு வந்து சேர்ப்பான். போன முகம் மாறி வராது, சிறப்பாக இருக்கும். போன முகத்தோடு உன் பிள்ளை ஆணோ பெண்ணோ திரும்பி வந்துடும். சில இடத்துல இதை சொல்லியிருக்கேன். கணவனுக்கும் ஓதலாம். இப்போ வீட்டுக்காரர் கடைக்கு போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கும் பெண்கள் தானாக ஓதிக்கலாம், வீட்டுக்காரருக்கும் ஓதலாம். ஆனால் வீட்டுக்காரருக்கு ஓதும்போது கழுத்தில் போய் கை வைக்கக்கூடாது. அந்த ஆள் முதுகுல பயண்டி நான் எந்த தெருவில் எந்த வீட்டுக்கு போகிறேன்னு என்ன அப்படின்னு அந்த ஆள் ஆரம்பித்தான்னா அப்புறம் இந்த அஜரத்து தான் நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கையை வைக்காமல் ஓதுனாலும் வேலை நடக்கும். உஃபவ்விது அம்ரி இலல்லா ஓதிட்டோன்னா நம்மளே போனாலும் கூட அல்லாஹ் நம்மளை இந்த கையை காலை ஆரோக்கியமாக கொண்டு வந்து சேர்ப்பான். ரெண்டாவது, எங்கே போனாலும் 10 தடவை செலவாத்து ஓதிக்கணும். எங்கள் ரசூல்லா சொன்னாங்க, என் பேரிலே செலவாத்து ஓதி நீங்கள் போனால் பேர் ஆபத்துகள் நடக்காது. உங்கள் வண்டி ஆக்சிடெண்ட் ஆவதில்லை, உங்கள் வண்டியில் கோடு கூட கிழிக்க மாட்டான். இது முஜர்ரப், அனுபவப்பட்ட வார்த்தை. இப்போ நமக்கு எல்லாருக்குமே இது தேவை. வெளியே போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், வர்ற வரையும் எல்லாம் நம்ம பைக்கை பாதுகாத்து. நமக்கு முன்னாடி பின்னாடி எதுவும் நடக்கலாம், அது உங்களுக்கு தேவை கிடையாது. மதுரை ரோட்டில் இதை ஓதிக்கிட்டு போகிறேன், எனக்கு பின்னாடி வந்த வாகனம் அவன் என்னோட தான் வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் எனக்கு பின்னாடி போனால் வந்து தட்டிட்டான், அடுத்த வண்டியை தட்டிட்டான். மதுரை ரோட்டில் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. செலவாத்து நம்மை பாதுகாக்கும், நம்முடைய உடலை ஆரோக்கியப்படுத்தும், பேராபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான். ரெண்டாவது. மூணாவது, இந்த போதை அடிக்ஷனுக்கு குறிப்பாக ஓதணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம அதை ஓதியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பழகிற இடத்துல ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன் அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. ரப்பி நஜ்ஜினி, யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் ஊரில் உள்ளவன்லாம் செய்கிறது மாதிரி செய்யாமல் பாதுகாப்பாயாக அப்படின்னு அர்த்தம். ஊரில் உள்ள பிள்ளைய அது சாப்பிடுது, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன். அது அந்த துவாவை குறிச்சிக்குங்க. இந்த பாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, ஓதட்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில மாதங்களில் அல்லாஹ் நம்ம ஊரிலிருந்து ஒரு பேரொளியை வெளிப்படுத்துவான். ஒரு பெரிய பரக்கத்து இறங்கும், நோய்கள் வராது, வருகிற நோய்கள் தள்ளி போகும், எங்கேயாவது போயிடும். அல்லாஹ் செல்வ செழிப்பாக நம்ம ஊரை வச்சுருப்பான்.